ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2022 குரூப் 2ல் நடந்த கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். குறுந்தொகையின் அடிவரையறை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4 முதல் 8. மிச்சம் இருக்க ஆப்ஷன்ஸில் இருக்கிறதையும் பார்த்துலாம். 13 முதல் 31ன்றது அகநானூறுடைய அடிவரையறை. 9 to 12 அப்படின்றது நற்றிணையுடைய அடிவரையறை. 500ன்றது 3 முதல் 6 அடிவரையறை கொண்டது. அடுத்தது தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட்டு பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெறுக்கை அப்படின்றதுக்கு செல்வம்னு பொருள் வரும். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர், காருகர் அப்படின்னா நெய்பவர். இதுக்குள்ளேயே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே தவறு. அவங்க பொருத்தமானது கேட்டிருக்காங்க. அப்போ பாசவர் வெற்றிலை விற்பவர் அப்படின்றதான் பொருத்தமானது. நெக்ஸ்ட்டு பொன்னும் தொகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும். இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எழுதினவர் கண்ணகனார். இது எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புறநானூறு. இது எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு தமிழ் புக்கில் வந்து நமக்கு புறநானூறு அப்படின்ற டாப்பிக்கு கீழே வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே காண்பனவற்றுள் பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. இதில் 10 பாட்டு தான் பொருந்தாதது. ஏன் பொருந்தாததுன்னு கேட்டிங்கன்னா நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை இது மூணுமே 8 தொகை நூல்களில் வந்துடும். 10 பாட்டுன்றது 8 தொகையில் வராது. அதனால தான் ஓகேங்களா. ஸோ பரிபாடல் அப்படின்றது தான் நம்ம இசைப்பாடல்னு சொல்லுவோம். உங்களுக்கான கேள்வி, கலித்தொகையின் ஆசிரியர் யார்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.